ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புளியை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக புழு பூச்சி வைக்காமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து அது கலர் வந்து கருத்து போகாமல் அப்படியே இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். புளி வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு பரப்பி நல்லா வெயில் சுள்ளுன்னு அடிக்கிற நேரமாக பார்த்து ஒரு மணி நேரம் போல் வச்சு நம்ம எடுக்கணும். வெயிலில் நம்ம நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி புளியில் வந்து நரம்பு கொட்டை இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கொட்டை இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு சின்ன புளி வச்சுட்டாலும் மொத்த புளியும் நம்மளுக்கு கெட்டு போயிடும். அதனால இந்த மாதிரி இருக்க நரம்பையும் கொட்டைகளையும் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது புளியில் இது மாதிரி நரம்பு கொட்டை இது எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், 1-2 கொட்டை தான் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அதில் இருந்த நரம்பு எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜாடி வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சில்வர் கண்டெய்னர்லேயோ இல்லை பிளாஸ்டிக்லேயோ ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த புளியோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு வந்து எடுத்திருக்கேன். இதை அந்த ஜாடியோட அடி பாகத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ புளி போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி தூள் உப்பு கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நரம்பு கொட்டை இதெல்லாம் நீக்கி வச்சுருக்க அந்த புளியை வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் பால்ஸாக வந்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கணும். அப்போ உருட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து கையில் இந்த மாதிரி தூள் உப்பை ஒரு தடவை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த புளி உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த உருண்டை மேலே வந்து நமக்கு உப்பு வந்து படணும். ஒரு 2 டைம் வந்து அந்த மாதிரி கையை உப்பில் வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப இந்த புளியை வந்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த ஜாடியில் இப்படி ரொம்ப வந்து அழுத்தி வைக்கக்கூடாது, இப்படி மேலாப்பில் நம்ம வச்சுட்டே வரலாம். இதே மாதிரியே ஒரு தடவையும் ஒரு உருண்டைக்கும் உப்பை வந்து கையில் வந்து லைட்டாக தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள், இந்த புளி உருண்டை ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து உப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதை இப்படியே அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக உருட்டி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா புளி உருண்டைகளையும் உப்பு தொட்டு இந்த மாதிரி உருட்டி உள்ளே சேர்த்தாச்சு. கீழே வந்து நம்ம கல் உப்பு போட்டிருக்கோம். இதை இப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக புழு பூச்சி வந்து வைக்காது. 1 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். புளியோட நிறமும் வந்து மாறாமல் கருத்து போகாமல் இருக்கும். நம்ம சமையலுக்கு புளி உபயோகிக்கையில் மட்டும் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.